அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க? இருக்கிற பிரச்சனை உங்களை வேற தேடிட்டு இருக்கோம். இப்ப எப்படி இருக்கு வலி? என்னம்மா கட்டுப்பட போனியா? நான் கட்டு போட்டா என்ன, காணாம போனா என்ன? இன்னும் செத்து போயிடல இல்ல, உயிரோட தானே இருக்கேன். விடுங்கம்மா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? உங்க பொண்ணு பழிச்சிட்டா. கடவுளே கடவுளே, இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. ரொம்ப நன்றிம்மா, என் வயித்துல பாலை வாத்துட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். உயிருக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்திட்டோம். ஆனா ரத்தம் அதிகம் போயிட்டதால ரொம்ப பலகீனமா இருக்காங்க. நினைவு திரும்புறதுக்கு இன்னும் 4-5 மணி நேரம் ஆகும். அதனால கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நிம்மதியா இருக்கலாம். டாக்டர், நான் உள்ள போய் ஒரு நிமிஷம் என் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்க இப்ப பார்க்க முடியாதுமா, வெயிட் பண்ணுங்க. வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா போய் பாருங்க. நன்றி டாக்டர். அண்ணி, முதல்ல மாமா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுங்க. நானா? ஆமா நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு மாமாவை கிளம்பி வர சொல்லுங்க. முதல்ல ஃபோன் பண்ணுங்க அண்ணி. ஃபோன் பண்ணுங்க அண்ணி. ஃபோன் பண்ணுங்க அண்ணி. போங்க, ஃபோன் பண்ணுங்க அண்ணி. யோ, உன் ஃபோன் தான் அடிக்குது. சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்தா சார் யாராவது ஃபோன் பண்ணிருப்பாங்க. என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ இளங்கோ, நான் அக்கா பேசுறேன். புஷ்பா பொழைச்சுக்கிட்டா. மேடம், நான் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். மிஸ்டர் இளங்கோ அரெஸ்ட் பண்ணி நாங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவர் எங்க கஸ்டடியில தான் இருக்காரு. என்னது? அரெஸ்டா? என்ன சார் சொல்றீங்க? இளங்கோ, அவங்க அப்பா சுந்தரேசன், இவங்க 2 பேர் மேலயும் அவங்க சம்பந்தி சாரதாங்கிறவங்க வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இப்ப ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம். என்னது? அத்தையா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அண்ணி அண்ணி என்னாச்சு? இது பாருங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இளங்கோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்ல சார். அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க. இதுல நாங்க நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். சார், தயவு செஞ்சு போனை இளங்கோ கிட்ட கொடுங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இத பாருங்கம்மா, போன்லலாம் நீங்க அவர்கிட்ட பேச முடியாது. நீங்க சொன்ன விஷயத்த நான் அவர்கிட்ட கன்வே பண்ணிடுறேன். அவர் ஒய்ஃப் பொழைச்சிட்டாங்க, அவ்வளவுதானே? நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு லாயரை பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. அண்ணி என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. இளங்கோ மேலையும் இளங்கோட அப்பா மேலையும் அத்தை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கப்பா. இளங்கோவையும் அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்க. என்னம்மா இது அநியாயம்? மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்க. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? மாமாவை போய்
ஏமா எப்பமா போனீங்க? எங்க கிட்ட கூட சொல்லாம? அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வந்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்பனும் பையனும் சேர்ந்து என் பொண்ணோட கர்ப்பத்தை கழிச்சு அவளை சாகர அளவுக்கு கொண்டாந்துட்டாங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஏண்டா முரளி, நான் செஞ்சது தப்பா? நீங்க செஞ்சது சரிதாம்மா. என்னங்க, இது தப்புங்க. பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. முதல்ல அவங்க 2 பேரையும் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர வழியை பாருங்க. என்னால முடியாது. ஏங்க இப்படி பேசுறீங்க? அத்தை ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிருப்பாங்க. அத நாம வீட்டுக்கு போய் சரி பண்ணிடலாம். நீங்க முதல்ல அவங்கள வெளியில கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது வழியை பாருங்க. அதாங்க நியாயம். தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். சூர்யா, நீ கூட போப்பா. அண்ணா கூட போ. போயிட்டு வந்துடுறேன். போங்க, கூட்டிட்டு வா. ரஞ்சனி, என்னால போக முடியாது சொல்லிட்டேன். அம்மா செஞ்சதுல தப்பே இல்ல. அப்பனும் பிள்ளையும் 2 நாள் உள்ள இருக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். என்ன பேசுறீங்க நீங்க? அவர் நம்ம வீட்டோட மாப்பிள்ளைங்க. கட்டின பொண்டாட்டி அன்பை வச்சுக்க மாட்டான், மாமியாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். இவனெல்லாம் மாப்பிள்ளைய வர மதிக்கணுமா? மனுஷனை கூட மதிக்க முடியாது. இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் மருமகன் மேல மாமியார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரொம்ப தப்புங்க. இத பாருங்க, தயவு செஞ்சு அடம் பிடிக்காதீங்க. முதல்ல அவங்களை வெளியில கூட்டிட்டு வர வழியை பாருங்க. ஆமாண்ணே, அண்ணி சொல்றது நியாயம் தான். வாங்கண்ணே, போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடலாம். போயிட்டு வாங்கண்ணே, இது அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க, என்னால முடியாது. வா சூர்யா, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். வா. எக்ஸ்கியூஸ் மீ. யாரை பார்க்கணும் நீங்க? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். உள்ள போங்க. இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சார். திருமூர்த்தி உள்ள வைக்கவா? அப்பா, அப்பா. ரஞ்சனி, ரஞ்சனி. அப்பா. ஏமா, யோ வாயா. யாருமா நீங்க? நேரா உள்ள வர்றீங்க, லாக்அப்ல இருக்கிறவங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? சாரி சார், என் பேர் ரஞ்சினி. ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். இவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னோட மாமியார் தான். சின்ன குடும்ப தகராறுல கோவத்துல அவசரப்பட்டு இப்படி செஞ்சுட்டாங்க. ஏமா, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு நாத்தனார் தானே? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்கம்மா, எதுவா இருந்தாலும் மண்டே கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க சார். ஏமா, டீச்சர்னு சொல்றீங்க, உங்க மாமியார்னு சொன்னீங்கல்ல, அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பாருங்க,
நாங்க இனிமே தான் விசாரணை ஆரம்பிக்க போறோம். தொந்தரவு பண்ணாம போனீங்கன்னா நல்லது. சார் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை தான். இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எங்கள் அக்கா தான் மாமா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வரும்போது ஆட்டோ மோதி இப்படி நடந்துச்சு சார். நான் அவங்க சொந்த தம்பி தான் சார். அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க சார். ஆமா, அவங்க அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, நாங்க அரெஸ்ட் பண்ணணும். நீங்க விடுன்னு சொல்லுவீங்க, நாங்க விட்டுறணும். டிபார்ட்மெண்ட் என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்க நினைச்சீங்களா? அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அட என்னமோ உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. வெளியெல்லாம் விட முடியாதுமா. வேணா உங்க மாமியார கொடுத்த கம்ப்ளைண்ட் தப்புன்னு வாபஸ் வாங்க சொல்லுங்க, நாங்க விட்டுடுறோம். சும்மா எங்க வேலையை கெடுக்காதீங்கம்மா, போங்கம்மா. சார் நாங்க உங்க வேலையை கெடுக்கல சார். ஒரு அக்யூஸ்ட முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? இவங்கள பார்த்தா வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றவங்க மாதிரியா இருக்காங்க? தப்பு செய்யற அத்தனை பேருமே இங்க வந்து அப்பாவி மாதிரி தான் நடிப்பாங்க. சார் அப்படிப்பட்டவங்களா இருந்தா நாங்க இவங்கள பார்க்க வந்திருப்போமா? தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க சார். முடியாதுமா, நீங்க போலாம். அப்படின்னா நான் உங்க மேலதிகாரியை பார்க்கணும். என்னது மேலதிகாரியை பார்க்கணுமா? எங்களை பார்த்தாலும் அதிகாரி மாதிரி தெரியலையா? இந்த கேஸ நான் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் டீச்சர்னு சொல்ற, பெருசா சட்டம் பேசிக்கிட்டு இருக்க. கான்ஸ்டபிள், இவங்களை வெளியே அனுப்பியா? ஏமா போமா. என்ன சார் இது? நாங்க சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அதுக்காக தான் மேலதிகாரியை பார்க்கணும்னு சொல்றேன். அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். மரியாதையா போமா. முதல்ல நீங்க மரியாதையா பேச கத்துக்கங்க. ப்ளீஸ் சார். அண்ணி நீங்க முதல்ல வாங்க. சும்மா இரு சூர்யா, என்ன பேசிட்டு இருக்காரு பாரு அவரு. வாங்க. என்னமா பேச சொல்ற? போமா வெளியே. சார் சார் அண்ணி நான் வாங்க. உங்ககிட்ட மரியாதையா தான பேசிட்டு அண்ணி இருக்கேன். எதுவும் பேசல நீங்க நான். இப்படி எல்லாம் பேசாதீங்க. வாங்க ப்ளீஸ். இது கொஞ்சம் நல்லா இல்ல சார். கூட்டி போயா. போறோம் சார். சும்மா இரு வெளியே சூர்யா. அனுப்பியா? ஏம்மா, அம்மா, அண்ணி, வெளியே வாங்க. இழுத்து விடு. போயிடுறேன் சார். வெளியில கூட்டிட்டு போடல அவங்கள. என்ன வாங்க. சொல்றீங்க? வாங்க நீ. என்ன விடு சூர்யா. ஏன் நீ அவங்க கிட்ட டென்ஷன் ஆகுறீங்க? எப்படி மரியாதை இல்லாம பேசுறாரு தெரியுமா உனக்கு? நமக்கு மாமா வெளில எடுக்கணும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏசி சாரை பார்க்கணும். எங்க இருக்காரு? சார் மாடியில இருக்காரு. வா அவரை போய் பாப்போம். ஏசி சாரை உள்ள பார்க்கணும். போங்க. சூர்யா இங்கே வெயிட் பண்ணு. Yes, come in. வணக்கம் சார். யாரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? குடும்ப தகராறு, வரதட்சணை குடும்பம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இமிடியேட்டா அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். யோ கான்ஸ்டபிள், சீக்கிரம் தந்து. மேடம், நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. அப்பா வாங்க இளங்கோ. சார் இந்தாங்க உங்க செல்போன். வாங்க மாமா. ரஞ்சினி ரொம்ப நன்றிம்மா. அப்பா
இப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. நீ மட்டும் இல்லைன்னா இல்ல, இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, போங்க. நான் இப்பவே போய் என் மருமகளை பார்க்கணும். ஏன்பா அப்படி இருக்கீங்க? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அவளை பார்க்கணும்னு சொல்றீங்க. எப்படா நான் என் மருமகளை பார்த்தே ஆகணுமா? வேண்டாம்ப்பா. இது பாருங்க, எல்லாரோட கோவமும் தனியட்டும். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க புஷ்பா வந்து பாருங்க. ப்ளீஸ்ப்பா, இப்ப வேண்டாம். சரிம்மா. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, போங்க. அண்ணே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட என்ன சொன்னீங்க? நடந்ததை சொன்னேன்.